நம்ம சேனலை பார்க்குற வரைக்கும் நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே வெளியில் ஒரு ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனேயே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதாவது திருவிளையாடல் படத்தில் சிவாஜி சார் நடிச்சிருக்க காட்சி மாதிரியே வேற ஒரு பழைய திரைப்படத்தில் ஒரு காட்சி இருக்கு போல அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் அந்த ஒரு காட்சியோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த திருவிளையாடல் படத்தில் சிவாஜி சார் நடிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு காட்சி. சரி வாங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். திருவிளையாடல் திரைப்படத்தை பற்றி பேச போனால் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு திரைப்படத்துலையுமே ஒவ்வொரு காட்சிகளும் மிகப்பெரியதாக பார்க்கப்படும். ஏன் அப்படின்னா, முன்னர் காலகட்டங்களில் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை. ஆனாலும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை அப்படின்னாலுமே ஒரு விஷயத்தை மக்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாங்க அப்படின்னா அந்த காட்சிகள் அந்த படத்தில் மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படும். அப்படி தான் திருவிளையாடல் படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டும் நானே பாவம் நானே பாடல். ஸோ அந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த ஒரு பாடலுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, சிவனா இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அதாவது சிவன் மனிதனா வாழ்றாரு. ஸோ தான் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பாடல் வரும். இந்த பாடல் மூலமா அவர் நிரூபிப்பாரு. இந்த ஒரு பாடல் காட்சிக்காக மட்டும் சிவாஜி சார் கிட்டத்தட்ட 5 வேடங்களை நடிச்சிருப்பாரு. இதுல தான் ஒரே ஷாட்ல 5 சிவாஜி சார் ஒரே நேரத்தில் ஒரே ஃப்ரேம்ல இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவர் புல்லாங்குழல் வாசிப்பாரு, இன்னொருத்தர் கொன்னைக்கோல் வாசிப்பாரு, அதுக்கடுத்து கடைசியில் ஒருத்தர் மிருதங்கம் வாசிப்பார், ஒரு சிவாஜி சார் பாடிக்கிட்டு இருப்பார். ஸோ இப்படி 5 சிவாஜி சாரையுமே ஒரே ஃப்ரேமில் காட்டியிருப்பாங்க. இந்த பாடலில் வரக்கூடிய இந்த 5 கதாபாத்திரங்களுக்கும் வெவ்வேறு விதமான நடிப்பை சிவாஜி சார் கொடுத்துருந்தாரு. நம்ம ஃப்ரேமில் பார்க்கும்போது கூட நமக்கு ஒரே மாதிரியான ஆள் மாதிரி தெரியாது. இப்படிப்பட்ட இந்த ஒரு காட்சிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு முன்ன வெளியான ஒரு பழைய திரைப்படத்துடைய ஒரு காட்சி தான். அதாவது நடிகர் PU சின்னப்பா அவங்களுடைய ஒரு படத்துடைய காட்சி தான். 1944ஆம் ஆண்டு SM ஸ்ரீ ராமுலு நாயுடு டைரக்ஷனில் வெளியான திரைப்படம் தான் ஜெகதல பிரதாபன். இந்த படத்தில் PU சின்னப்பா, MS சரோஜினி ஆகியவங்க இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு அப்போதைய, அதாவது அன்னைக்கு இருந்த G ராமநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்தில் வரக்கூடிய தாயை பணிவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் சிறப்பான வரவேற்பை அன்னைக்கு தெரிந்த பெற்றிருந்தது. இந்த ஒரு பாடல்ல தான் PU சின்னப்பா 5 கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருப்பாரு. அதையும் அப்பமே ஒரே ஃப்ரேம்ல காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த படம் 1944 வந்துச்சு. ஸோ அப்பமே அதை ஒரே ஃப்ரேம்ல காட்டியிருப்பாங்க. இதோடைய இன்ஸ்பிரேஷன்ல எடுத்து தான் இந்த திருவிளையாடல் திரைப்படத்தில் சிவாஜி சாருக்கு வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டையுமே ஒரே ஃப்ரேம்ல நான் காட்டுறேன், பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. இந்த ஒரு வீடியோ பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காட்சியை நீங்கள் எந்த அளவுக்கு ரசிச்சிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.